அப்படிங்கும்போது இதுல வந்துட்டு பையர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, செல்லர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, இது என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆச்சு, என்ன இன்னைக்கு டுடேஸோட லோ என்ன, 52 வீக் லோ என்ன, 52 வீக் ஹை என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். எதனால இந்த 52 வீக் ஹை? 52 வீக் அப்படிங்கிறது 1 இயரோட ஹை. ஓகேங்களா? லோ ஹை வந்து பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து 52 வீக்கை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான பாசிபிளும் இருக்கும். ஸோ அதுக்காக 52 வீக்கோட நியரஸ்ட் இருந்ததுன்னா பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்போ ஒரு என்டர் ஆயிட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் அதில் நீங்க புக் பண்ணிட்டு வரலாம். இதே ஸ்டாக்ஸ்ல நீங்க வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கூட ட்ரேட் பண்ணிக்க முடியும். சம் ஸ்டாக்ஸுக்கு தான் அலௌடு, எல்லா ஸ்டாக்ஸுக்கும் கிடையாது. ஸோ அப்போ ஃபியூச்சர்ஸ்ல வந்துட்டு நீங்க பண்றீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மேனு அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதுல வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் பண்றீங்கனாலும் ஆப்ஷன் அனலைசிஸ்ல போயிட்டு இந்த ஸ்டாக்கை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா கால் ஆப்ஷன்லயும், மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா புட் ஆப்ஷன்ஸ்லயும் வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபினான்ஷியல், ஒரு ஸ்டாக்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவுட் ஆஃப் ஒரு 9 கிரைட்டீரியாவுக்கு இது வந்து ஒரு 6 கிரைட்டீரியா கவர் பண்ணியிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஸ்கோரை பியோட்ரோக்கி ஸ்கோர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கோர் வச்சு கூட நீங்க ஒரு ஸ்டாக்கை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது என்னென்ன கவர் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவாங்க, கேஷ் ஃப்ளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட், ரேஷியோ அனலைசிஸ், இவ்வளோ கவர் பண்ணி ஒரு ஒரு ஸ்கோர் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் 9க்கு இது ஒரு 6 அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹோல்டிங், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை யாரெல்லாம் அதிகமாக ஹோல்டிங் வச்சிருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட அதிகமா இருந்தா இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட அதிகமா இருக்கு. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 63.17% ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ யார்கிட்ட அதிகமான ஹோல்டிங்ஸ் இருக்குன்றதையும் நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இவங்க அனௌன்ஸ் பண்ற டிவிடன்ஸ், போனஸ், அண்ட் தென் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ், இதெல்லாம் போர்ட் மீட்டிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நீங்க இங்கேயும் செப்பரேட்டா ஒரு ஸ்டாக்ஸுக்கு பார்த்துக்கலாம். முன்னாடி கார்பரேட் ஆக்ஷன்ல எல்லா ஸ்டாக்ஸுக்கும் பார்க்கலாம்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்க்கும் தனித்தனியா நீங்க வியூ பண்ணிக்க முடியும். இவ்வளோ விஷயம் வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்க கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வருது. டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு புல்லிஷ்ல இருக்கு இல்ல பியரிஷ்ல இருக்குன்னு தெரிய வருது. பினான்சியல் ஸ்ட்ரென்த் ஸ்கோர் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. தென் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாம்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்பயும் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. பட் இப்படி நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டாக் அனலைசிஸ் மூலமா ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கணும்னு டிசைட் பண்ணா இதுக்கு தேவையான ரெக்கார்டு அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 193 rupees தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் தான். இப்போ வந்து நம்மளோட பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண டிஃபென்ஸ்ல லிஸ்ட் ஆன ஒன் ஆஃப் த ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்க, ஜஸ்ட் பைல போயிட்டு நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட 193 இருந்ததுன்னா இதுல ஒரு குவான்டிட்டி நீங்க வாங்க முடியும். பட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு மல்டிபிள் குவான்டிட்டி, இப்போ ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து 19,000, அரௌண்ட் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். 20,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க. இன்னைக்கு 193 போயிட்டு இருக்க ஸ்டாக் வந்து நாளைக்கு 293 போறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்ப 200 போகும்போது ஒரு ஷேருக்கு உங்களுக்கு 100 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப நீங்க 100 ஷேர்ஸ் வச்சிருக்கும் போது உங்களோட ப்ராஃபிட்டை இமேஜின் பண்ணீங்க. இது ஒரு ஷார்ட் பீரியட்ல நடந்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் நீடட் இருந்ததுன்னா அப்ப நீங்க புக் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டாக் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஐடியா நான் ஷோ பண்றேன். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டாக் எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ உள்ள ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1999ல 350 rupees இருந்தது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து என்ன இருக்கும்னு யாராவது கெஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் நீங்க டைப் உங்களோட சாட் பாக்ஸ்ல கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம், ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஸோ ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல கிளாரிட்டி தான். சரி, எம்ஆர்எஃப் அப்படிங்கிறது மெட்ராஸ் ரப்பர் எம்ஆர்எஃப் அப்படிங்கிறது மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். எஸ், கரெக்ட் சார். எபோவ் 1 lakh 1,50,000 அது கிராஸ் ஆயிருச்சு. இப்போ அரௌண்ட் வந்து 1 lakh நியர்ல வந்து இருக்கும். ஸோ நான் அதை ஷோ பண்றேன். ஸோ நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா எந்த மாதிரி ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த எம்ஆர்எஃப் 1,06,290 rupees வந்து இப்போ இந்த ஷேரோட வேல்யூ.
ஈவன் நம்ம அப்போ 399க்கு ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட இன்னைக்கு நம்ம லேக்ஸ்ல ப்ராஃபிட் பார்த்திருக்க முடியும். கரெக்டுங்களா? 1,06,000 ஆரோன் வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்க முடியும். இதை வந்து 1,50,000 வரைக்கும் ரீச் ஆயிட்டு இப்ப டவுன் ஆயிருக்கு ஸ்டாக். ஓவராலா மார்க்கெட் டவுன். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து டவுன் ஆயிருக்கு. பட் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன இத்தனோடு கேப்ல வந்து வச்சிருப்பாங்க. நிறைய நான் எம்ஆர்எஃப் ஷாப் எல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்னதா இருக்கும். பெரிய ஷாப் பார்க்கறதுல வந்து ரேரா இருக்கும். பட் இதோட ஷேர் வேல்யூ பார்த்தோம்னா 1 lakh அரௌண்ட் மேல இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக் growth ஆகும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த செக்டாரை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கம்ப்ளீட்டா மறந்துடணும். அப்பதான் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிபிள் இருக்கும். ஒரு ரீசெண்ட் ஒரு சர்வேல வந்து யாரோட ஸ்டாக் வந்து ஹோல்டிங்ல வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து ஹோல்டிங் வச்சுட்டு இறந்து போயிட்டாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே தான் நான் சொல்றேன், ஹோல்டிங்ல வச்சுட்டு இறந்துட்டாங்களோ அவங்களோட தான் வந்துட்டு மல்டிபிள் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்க மாட்டாங்க, மார்க்கெட் வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? யாரெல்லாம் டச் பண்ணாம இருந்தாங்களோ அவங்களோட தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு சர்வேல கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டர்ம்க்கு அதை ஹோல்ட் பண்ணணும், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நமக்கு வேற சோர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஹோல்டிங்ல உள்ள ஸ்டாக்கை நம்ம எப்ப வேணா செல் பண்ணிக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம இந்த ஸ்டாக்கை ஹோல்டிங்ல வைக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் பை பண்ண போறோம். ஜஸ்ட் பைல போயிட்டு எம்ஐஎஸ் ஆர் சிஎன்சின்னு இருக்கு. ஸோ சிஎன்சி சூஸ் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல பிளான் பண்றீங்கன்னு அர்த்தம். எம்ஐஎஸ்னா மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவோம். சிஎன்சி வந்து கேஷ் அண்ட் கேரி அப்படிங்கும். இதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு, கேரி பண்ண போறோம் லாங் டேர்ம்க்கு அப்படின்னு. ஸோ இப்போ நான் லாங் டேர்ம்னா சிஎன்சில வாங்கிக்கலாம். இல்லை இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு செல் பண்ணணும்னாலும் நான் வந்து இங்க வித்துக்க முடியும். இங்க 100 குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல சாரி எம்ஆர்எஃப் சூஸ் பண்ணிட்டணும். ஓகே, இந்த இடத்துல 100 குவான்டிட்டி சிஎன்சி அவ்வளவுதான். இப்போ இங்க நான் அரௌண்ட் வந்து எனக்கு 20,000 மார்ஜின் இருந்ததுன்னா நான் இதை வந்து இப்போ பை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்க ஆர்டர் டைப்ல லிமிட்டா மார்க்கெட்டா அப்படிங்கறத நான் பார்க்கணும். ஸோ லிமிட் மார்க்கெட் அப்படிங்கிறது எதிர் இப்போ மார்க்கெட்ல ரன் ஆகிற பிரைஸ்ல அப்படியே பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் ஆப்ஷன்ல நீங்க அப்படியே பை போய்க்கலாம். இல்ல லிமிட் அப்படின்னா நீங்க வந்து விஷ் பண்ற பிரைஸ் இப்போ ரவுண்டா வந்து ஒரு 193க்கு பை பண்ணணும், இல்ல 92க்கு பை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லிமிட்ல போய் நீங்க பை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுல பை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து பை ஆயிரும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபண்ட் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபண்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ்ல போறோம். பேயின் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எஃப்என்டோ ட்ரேடரா இருந்தா இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இப்படி தனித்தனியா பண்ணணும்னு கிடையாது. எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதுல வேணா நீங்க ஆர்டர் போட்டுக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து எஃப்என்டோ கிளிக் பண்ணி இதுல வந்து அமௌண்ட் என்டர் பண்றேன்னா ஜஸ்ட் எஃப்என்டோ இந்த இடத்துல ஒரு 20,000க்கு வந்து எஃப்என்டோல பேயின் பண்றேன். ஸோ எஃப்என்டோ கொடுத்துட்டு இங்க பேங்க் செலக்ட் பண்ணி எந்த பேங்க்ல இருந்து பேயின் பண்ண போறனோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி அதோட யூபிஐ ஐடி கொடுத்து நான் வந்து இங்க வெரிஃபை கொடுக்க போறேன். ஸோ வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்க டைமிங் ரன் ஆகும். ரிக்வஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ற ஜிபேக்கு வந்துடும். ஜிபேக்கு வந்ததும் அங்கிருந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபண்ட் வந்து எனக்கு இமீடியட்டா அப்டேட் ஆயிரும். அவ்வளவுதான். பெயின்க்கு இந்த டைம்ல மட்டும் கிடையாது, நீங்க எப்ப வேணா பெயின் பண்ணிக்கலாம். பட் பே அவுட் அப்படின்னு வரும்போது பே அவுட் அப்படின்னா வித்ட்ரால். நீங்க பெயின் அப்படிங்கிறது ஃபண்ட் ஆட் பண்ண போறீங்க, பே அவுட் அப்படிங்கிறது வித்ட்ரா பண்ண போறீங்க. ஸோ வித்ட்ரா பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்கு. மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 8:30 to 9 o'clock. எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 8:30 to 9 o'clock மார்க் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். சேம் டே உங்களுக்கு பே அவுட் கிடைச்சிரும். ஸோ இன்கேஸ் நீ இப்போ இப்போ வந்து ஃபண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஃபண்ட் வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ எஃப்என்டோல இருக்கு. பட் நம்ம வந்து ஆர்டர் போட போறது இந்த பெல் கம்பெனி இல்லையா? அப்போ இங்க வந்து நம்ம ஈக்விட்டியில நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஎன்சி செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு குவான்டிட்டி கொடுக்குறோம். லிமிட் ஆர் மார்க்கெட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்களா அலோகேட் அப்படின்னு காட்டுதா? ஸோ இப்போ ஃபண்ட் வந்து நமக்கு எஃப்என்டோல இருக்கு.
பட் வந்து நம்ம ஈக்விட்டியில் ஆர்டர் போடும்போது இங்கே அலோகேட் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஃபண்டு தேவையான மார்ஜினை அது இங்கே எடுத்துக்கும். அவ்வளோதான், நான் அப்படியே ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ எந்த செக்மெண்ட்டில் ஃபண்ட் இருந்தாலும் நீங்கள் எதில் ஆர்டர் போட்டாலும் இந்த அலோகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான மார்ஜின் எடுத்துக்கும். இங்கேருந்து நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பை ஆயிரும். பையான ஸ்கிரிப்ட் வந்து போர்ட்ஃபோலியோவில் இங்க பொசிஷன்ல ரன் ஆகும். ஸோ டுடே வந்து பொசிஷன்ல இருக்கும். இன்னைக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்பெக்ட் 100 குவான்டிட்டி வாங்கும்போது அது ஒரு 5 பாயிண்ட் போயிருச்சு. அப்போ நீங்க ஒரு 500 ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, வேணும் புக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே வந்து சிஎன்சில வாங்கியிருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டேட் வந்து அது ஹோல்டிங்க்கு சேஞ்ச் ஆயிரும். ஹோல்டிங்ல உள்ள ஸ்டாக்கை நீங்க டைரக்டா செல் பண்ண முடியாது, ஆத்தரைஸ் பண்ணிட்டு தான் செல் பண்ண முடியும். ஆத்தரைஸ் அப்படின்னு என்னன்னா, நீங்க ஒரு ஏடிஎம்ல போய் ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது எப்படி ஒரு டெபிட் கார்டு என்டர் பண்ணிட்டு ஒரு பின் நம்பர் கொடுப்பீங்க, அதே மாதிரி உங்களோட ஸ்டாக்கை நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அந்த பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணாதான் உங்களால இந்த ஸ்டாக்கை செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் செல்லிங் பண்ணும்போது மட்டும் நீங்க ஆத்தரைஸ் வந்து மார்னிங் மறக்காம பண்ணிட்டு ஆத்தரைஸ் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க ஆத்தரைஸ் கொடுக்காம செல் பண்ணீங்கன்னா ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகுது. என்னால் வந்து டெய்லி ஆத்தரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வந்து டிஃபால்ட்டாக செல்லிங் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு உங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்குது. டிடிபிஐ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பவர் ஆஃப் அட்டானி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டு 252 ருபீஸ் தான். ஸோ அந்த டிடிபிஐ வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜில் எங்கே இருக்கும் பாருங்கள், பிளட்ஜ் நவ் இந்த ஆர்கான்றதுக்கு பக்கத்தில் டிடிபி ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ இந்த பிளட்ஜிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிடிபி ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்து வந்து இந்த ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கும் இந்த டிடிபியை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பிளட்ஜிங்கும் பண்ணிக்கலாம் ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கை வித்தவுட் டிபினார் ஓடிபி நம்ம ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கை டைரெக்டாக செல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆத்தரைஸ் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் ஆத்தரைஸில் போயிட்டு இது வந்து ஒரு சிடிஎஸ்எல் பேஜ்குள்ளே போகும். அதாவது சிடிஎஸ்எல் யாருன்னா இவங்க வந்து ஒரு டெபாசிட்ரி, சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்னு சொல்லிட்டு டெபாசிட்ரி இருப்பாங்க. எந்த ஒரு புரோக்கிங் கம்பெனிக்கிட்டையும் நீங்கள் வாங்குற ஸ்டாக்ஸ் இருக்காது. இது வந்து இந்த டெபாசிட்ரியில் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட டிபி கோடெல்லாம் வச்சு. ஓகேங்களா? தனியாக உங்களுக்காக அந்த சிடிஎஸ்எல் இதில் பேஜில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட டிபி ஐடியெலாம் வச்சு நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே ஜென்ரேட் நியூ பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின் வரும். அதை கண்டினியூ டு சிடிஎஸ்ல போய் என்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் ஆத்தரைசேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஆத்தரைசேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக்கை எப்போ வேணால் விற்றுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கை நான் செல் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது பொசிஷனில் இருந்தாலும் ஹோல்டிங்கில் இருந்தாலும் செல்லிங் மெத்தட் ஒன்று தான். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு எக்ஸிட் கேட்குது. ஸோ எக்ஸிட் கொடுக்குறேன். செல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த இடத்துல லிமிட்டாக மார்க்கெட் ஆன் மட்டும் நான் சூஸ் பண்ணால் போதும், என்னோட குவான்டிட்டியை நான் குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். அப்போது நான் இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக என்னோட குவான்டிட்டி வந்துடும். இங்கே மார்க்கெட்டில் கொடுத்து செல் கொடுத்தேன்னா கரண்ட் ப்ரைஸில் அப்படியே எக்ஸிட் ஆயிடும். அவ்வளோதான். பை அண்ட் செல் வந்து ரொம்ப ஈஸி. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பை அண்ட் செல்லில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இன்கேஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பை பண்ணிட்டோம், செல்லிங்க்கு டார்கெட் போட்டிருக்கோம், எகெயின் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டார்கெட் போட்டிருக்கிற ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ்க்கு வந்து நம்ம இங்கே வெப் அப்ளிகேஷனில் எஸ்ஸில் கிளிக் பண்ணி ப்ரைஸ் அண்ட் ட்ரிகர் ப்ரைஸ் ரெண்டுமே வந்து சேம் ப்ரைஸ் கொடுக்கணும். இப்போ வந்து 192க்கு வாங்கியிருக்கோம், 190க்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செல் கொடுத்துடலாம். மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 190 டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சேஃபர் சைடு ஹிட் ஆகிட்டு சேஃபர் சைடு நம்ம வெளியில் வந்துடலாம். பிகினரான நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டாப் லாஸோடையே ட்ரேட் பண்ணுறது சேஃபர் சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இதில் டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா அடுத்து வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிஎஸ்சி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, பிஎஸ்சியில் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ நார்மல் டேஸை விட இன்றைக்கி மினிமம் அமௌண்ட் இருந்ததுன்னா நம்மளால் சென்செக்ஸில் ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். சென்செக்ஸில் லார்ஜ் சைஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு 20 ருபீஸ். ஓகே, இப்போ மார்ச் ஃபியூச்சரோட சென்செக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, எப்பயுமே எந்த இண்டெக்ஸ் எது ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் அதோட
அதோட ஃபியூச்சர் வந்து மறக்காம ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து மார்ச்சோட சென்செக்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இங்க ஆட் பண்ணிட்டோம். இதோட சார்ட் வாட்ச் பண்ணுங்க. அடுத்து வந்து இதோட ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்ப்பீங்க. கேண்டில்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கா பெரிஷ்ல இருக்கான்றது ஒரு ஜட்மெண்ட்டுக்கு உங்களால வர முடியும். இதை நீங்க ஒரு பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்க இதை எந்த பொசிஷன் வச்சுக்கலாமா க்ளோஸ் பண்ணலாமான்னு ஒரு டெசிஷன் வந்து உங்களால எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த சார்ட் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். இதுல வந்து கிரிட் வியூ இருக்கு. இதை வந்து நீங்க பாப் அவுட் பண்ணி தனி விண்டோவா பார்த்துக்கலாம். இதில் டூல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் ட்ரா பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ட்ரால போட்டு இந்த ஹொரிசாண்டல் லைனு இல்லை இந்த ட்ரெண்டிங் லைனை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த லெவல் மேலே போச்சுன்னா பை, ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா பை போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து இப்படி கூட நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா எதிர் மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் இங்கே போகும் இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சும்மா ரஃபாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அடுத்து ஆப்ஷன் செயின்ஸு. ஸோ இதில் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அப் டு 50 வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் செயின்ஸ் வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ நார்மல் டேஸை விட இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் லோ ப்ரீமியம்லலாம் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட் ப்ரைஸ் இப்போ மார்க்கெட் வந்து கால் பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஸ்பாட் ப்ரைஸ் நியரஸ்ட் ப்ரைஸ் 74,100 கால் ஆப்ஷனில் வெறும் 21 ருபீஸ் தான் போயிட்டுருக்கு. இதே வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது பியரிஷில் இருக்குன்னா இந்த 44,000 பார்த்தீங்கன்னா வெறும் 43 ருபீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு தேவையான மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் மார்ஜின் உங்களுக்கு இங்கேயே அப்டேட் ஆகும். 45க்கு ஜஸ்ட் வந்து நீங்க இந்த ஸ்கிரிப்ட் பை பண்றீங்கன்னா இங்க வந்து வெறும் 1000 ருபீஸ் இருந்ததுன்னா போதும். இந்த இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க பை பண்ண முடியும். இப்போ 45 ருபீஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை நீங்க பை பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயே பை அண்ட் செல் பண்ணலாம். இந்த ஸ்கிரிப்ட் நீங்க ஆட் பண்றதுனாலும் ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பிரைஸ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா வந்து இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பை கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் பைல போங்க. இந்த இடத்துல பை ப்ரைஸ் லிமிட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். 45க்கு பை பண்ணணும் ஓகேங்களா? 45 கொடுத்துட்டோம். அடுத்து இதோட குவான்டிட்டி ஒரு லாட்டா 2 லாட்டா, லாட் சைஸ் வந்து 20. ஸோ ஒரு லாட்னா 20, 2 லாட்னா 40 நீங்கள் வந்து நீங்கள் கூட்டவும் குறைச்சிக்கவும் முடியும். அடுத்து லிமிட்டில் தான் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் கொடுத்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் ஆர்டர் எடுத்துக்கும். ஸோ லிமிட்டில் இங்கே வந்து 45 கொடுத்தோம்னா 45 வரும்போது தான் ஆர்டர் எடுக்கும். இங்கே வேலிடிட்டி ஐஓசி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பை கொடுத்துட்டீங்கன்னா போதும் இந்த ஆர்டர் வந்து பை ஆயிடும். வெறும் 1000 ருபீஸ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பை பண்ணிடலாம். இப்போ பை பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோல இந்த பொசிஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ ரன் ஆகிற பொசிஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸிட் வரும். எக்ஸிட்ல இந்த மாதிரி செல் ஸ்கிரீன் வரும். இந்த மாதிரி செல் ஸ்கிரீன் வரும். நீங்க டிஃபால்ட்டா வச்சிருக்கிற குவான்டிட்டி எல்லாமே இங்க ஷோ ஆயிரும். அப்ப நம்ம ஒரு 45க்கு பை பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல நம்ம டார்கெட் என்ன பண்ணலாம்னா ஒரு 65 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து வைக்கலாம். 10 பாயிண்ட்ஸுக்கு வந்து 200 ருபீஸ் அப்படின்னா அருண் வந்து ஒரு 400 வந்து ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம வந்து ஒரு 65க்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் செல் அப்படின்றத கொடுத்துறோம். ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மினிமம் 400 வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ அப்போ 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இது 65 வந்துச்சுன்னா நமக்கு வந்து 400 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது 65 வரல, 45க்கு பிலோ போகுதுன்னா இந்த 65 ஆர்டர் பெண்டிங்ல இருக்கும். இந்த ஆர்டர்ஸ்ல போயிட்டு இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நீங்க இதே செல் ஸ்கிரீன்ல இங்க பாத்தீங்கன்னா எஸ்எல்னு இருக்கும். எஸ்எல் கிளிக் பண்ணி நீங்க 45க்கு வாங்கியிருக்கீங்க இல்லையா? அப்போ ஒரு 25 அதே 400 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கு நீங்க 25க்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். எதர் மார்க்கெட் டவுன் ஆனா அதே 20 பாயிண்ட்ஸ்ல மினிமம் லாஸ்ல 400 லாஸ்ல வெளியில வந்துடலாம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்கான பாசிபிள் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன மார்ஜின் இருக்கோ அந்த மார்ஜினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஹை ப்ரீமியமில் இன்னைக்கு ஒரு கால் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆப்ஷனில்
412 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கால் வந்திருக்குன்னா இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான மார்ஜின் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதே கால் ஆப்ஷனில் நம்ம ஆப்ஷன் செயின்ஸில் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் எதில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் இப்போ 8300 அதுக்கு தேவைப்படுது. 400 ரன் ஆகிற ஒரு ஸ்ட்ரைக்கில் கால் ஆப்ஷன் நீங்கள் ஆர்டர் போடணும்னா 8300 தேவைப்படுது. பட் அந்த ஃபண்டு நம்ம கிட்டே இல்லைன்னா இந்த நியரஸ்ட்ல வந்து இந்த 74,000 ரன் ஆகிற ஒரு கால் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா 22 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எடுக்கிறதுக்கு நமக்கு வெறும் 400 500 ரேஞ்சு தான் தேவைப்படும். ஸோ அது வச்சுட்டு கூட நம்மளால ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த அப்டேட்டை பார்த்துட்டு நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போடாமல் இருக்க வேணாம். அவங்க கொடுத்த அப்டேட் கால் ஆப்ஷன் அந்த கால் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே கால் ஆப்ஷன்ல நியரஸ்ட் ஸ்ட்ரைக்ல ஒரு மினிமம் ஒரு என்ட்ரி பண்ணி ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் நீங்க புக் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் பிரேமலதா மேம் என்ன வீடியோ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ராட்டஜி பில்டர் அந்த வீடியோஸ் கேட்குறீங்களா இல்லை இந்த டெமோ செஷனோட வீடியோ கேட்குறீங்களா? இன்கேஸ் ஸ்ட்ராட்டஜி பில்டரோட வீடியோ அப்படின்னா அது வந்து நீங்கள் நம்மளோட என்ரிச்சோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்ரிச்சோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ட்ரிக்ஸ் பற்றின வீடியோ வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ரிச்சோடது ஆப்ட்ரிக்ஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்றது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கிளியர் கட்டாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பில்டர்ஸ் ஆப்ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓஏ அனலைஸ் பற்றியும் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷுவல் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஆரம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டா நம்மளோட என்ரிச்சோட இன்ஸ்டா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட ஸோ நிறைய நியூஸஸ் அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் கூட நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் அப்டேட்டாக இருக்க முடியும். அண்ட் தென் வந்து நம்மளோட லெவல்ஸ் வாட்ச் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுங்க. டெமோ செஷன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் பிளேசிங் வந்து டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த டெமோ செஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்களே வந்து ஓனாக வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி சென்செக்ஸில் மினிமம் 1000 rupees இருந்தால் கூட உங்களால் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணி பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். மோரோவர் 1 hour உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி நான் ஸ்பீடாக போயிருக்கலாம். இந்த கிளாஸ் புரியல அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து 12 o'clock இந்த செஷன் கண்டினியூஸாக இருக்குது. ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு இதே செஷன் இருக்குது. ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டில் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹாப்பி ட்ரேடிங். ஸோ உங்களோட ஃபீட்பேக் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.